நமது துணையும் பலனுமாய் இருக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 119:86 வசனம். அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். துதிக்க சங்கீதம் 28:7 வசனம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். இந்த நாளில் நாம் ஜெபிக்க வேண்டியது, தேசத்தில் சத்ருவானவன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செய்து வருகிற கிரியைகளை கர்த்தர் முடக்கி போட வேண்டும் என்றும், அவன் விதைக்கிற அநீதியையும் அநியாயத்தையும் கர்த்தர் வேரோடு அறுக்க வேண்டும் என்றும், தேவ ஜனங்களுடைய வாழ்வில் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்றும் ஊக்கமாய் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். இந்த நாளிலும் தேசத்தில் ஒடுக்கப்படுகிற சிறுமைப்பட்ட ஜனங்களுக்காகவும் நாம் பாரப்பட்டு ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, கர்த்தர் நமக்கு பலனும் கேடகமுமாய், அதாவது துணையும் பாதுகாப்புமாய் இருந்து நமக்கு சகாயம் செய்து வருகின்றபடியால், நம்முடைய இருதயத்தின் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டு அதுக்கு பதில் தந்து வருகின்றபடியாலும் நாம் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.